சின்ன முருகைய சிங்கார முருகைய சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகைய கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் பட்டி வேலனவ கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடி வேலனவ சின்ன சின்ன முருகைய சிங்கார கிருஷ்ணன் வந்தாரா? வந்துட்டாரு. வந்துட்டு குன்னக்குடிக்கு போயிருக்காரு. குன்னக்குடியா? எதுக்கு? உங்களை தேடித்தான். எங்களை தேடி குன்னக்குடி போனோம். உன் மாமன் தான் அப்படி சொன்னான். மாமாவா? அவருக்கு அப்படி சொன்னாரு? அவன் அப்படித்தான் சொல்லி என்னத்தையோ சமாளிச்சான். அவனையும் கூட்டிட்டு தான் குன்னக்குடிக்கே போயிருக்காரு. நீங்களும் பேசாம கிளம்பி குன்னக்குடிக்கே போங்க. குடும்பத்தோட குன்னக்குடிக்கு போய் முருகனை தரிசனம் பண்ணா புண்ணியம் தானே. வணக்கம், நான் உங்கள் விஸ்வா. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குன்னக்குடி கோயிலுக்குள்ள ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கோம். குன்னக்குடி கோயிலுக்கு வந்து நம்ம சபரிமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஊருக்கா போகிற பிளான் இருந்தது. அதில் ஃபஸ்ட்டு போனது வந்து குன்னக்குடி கோயில். குன்னக்குடி கோயிலுக்கு போகும்போது இடையில வந்து ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்துக்கிட்ட தான் வந்து குளிச்சுட்டு, அது மட்டும் இல்லாமல் அங்கே காலையிலேயே வந்து பாத்ரூம்லாம் போகிறதுக்குலாம் அங்கே சைட்லேயே அவுட் சைடில் போனோம். ஸோ போயிட்டு காலையிலே ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு இந்த கோயிலுக்கு வந்தால் கோயிலில் சின்ன கூட்டம் இருந்தது. அந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமிங் தான் இருந்தது. அந்த டைமில் போய் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருந்தோம். வெளியே வரும்போது அந்த சைடில் முருகன் பாட்டு ஓடுறதும் அந்த காலையில் ஒரு ஃப்ரெஷ்னஸ் வேற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. ஸோ அங்கே இருக்கிற எல்லாரையும் சுற்றி பார்த்துட்டு, இந்த குன்னக்குடி கோயிலில் தான் அந்த எம்டன் மகன் படம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஷூட்டிங் வந்து இந்த இடத்துல தான் நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதையும் நாங்கள் வந்து பார்த்தோம். அந்த இன்சிடெண்ட்டை வந்து எங்கள் மாமா தான் வந்து ஞாபகப்படுத்தினாங்க. ஏன்னா அவங்களாம் பழைய படத்தெல்லாம் விரும்பி பார்ப்பாங்களே, அதனால அந்த படத்தை அந்த டயத்தில் எங்களுக்கு கரெக்டாக சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே காலையிலே வந்து டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி கடையெல்லாம் இருந்தது. ஸோ நீங்கள் குன்னக்குடிக்கு வந்தீங்கன்னா மார்னிங் டயத்தில் வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். இங்கே நிறைய ஐயப்ப சுவாமி பஸ் எல்லாம் நின்றுது. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி, அங்கே தான் போக போகிறோம். இதுதான் பிள்ளையார்பட்டி. இந்த பிள்ளையார்பட்டியோட vlog வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். என்னடா அந்த vlog ஷார்ட்டாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட் vlogல பிள்ளையார்பட்டிக்குள்ள கோயிலில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? பாய் அண்ட் லவ் இட் ஆல். தேங்க்யூ. அங்கே போயிட்டு இருக்காங்களா குரூப்ஸ்?